பார்கவி, அந்த கார்னர்ல சரியா துடைக்கல பாரு. ஓ அப்படியா? அப்ப நீ வந்து மாப் போடு. புடி இந்தா. என்ன பாக்குற? அதான் பார்கவிக்கு மாப் போட தெரியல. சார் வந்து மாப் போட சொல்லி கொடுங்க எங்களுக்கு. வாங்க. தர்ஷினி, உனக்கே தெரியும் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு. அப்பனா இனிமே பழக்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். அவ தான் பண்ணிட்டு இருக்கால, நீ பேசாம வேலையை பாரு. சூப்பர்டா, சூப்பர். நல்லா அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்திருக்கீங்க. இருக்கு உனக்கு. விடு தர்ஷினி, நான் தான் பண்றேன்ல. பாத்தியா? சீப்ப. சரி சரி, வேலையை பாரு. நீ தொட பாரு. தானே ஆகணும். மாட்டு வேடா. இந்த கதிரே, இந்த கால்ல சரக்கு போட்டோம்ல, அந்த 50 ரூபாய் கணக்குல எழுதிரு. ரேணுகா, தான் அந்த கீழே இருக்க பழத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து தொடச்சு வை. ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? போன தடவை துடைக்காம விட்டாங்க, அதான் ஒரே அழுக்கா கிடக்குது. எடுத்து தொடச்சு வை. நீங்க பாத்தீங்க போன தரம் நாங்க துடைக்காம விட்டத. சரி, நீங்க தான் உங்க திருமேனியை கொஞ்சம் அசைச்சுக்கு இங்க எழுந்து வந்து செத்த துடைக்க வேண்டியது தானே. ஏண்டி, நாங்க கணக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை யாரும் எதுவும் சொல்லிவிட கூடாது இல்ல. சொன்னா உடனே என்கிட்ட சரியா கரெக்டா பதில் பேசுவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதான் உங்க நம்பிக்கையை பாழாக்கப்படாதுன்னு நானும் அப்படியே பேசிட்டேன். என்ன அப்படியே பார்த்துக்கே இருக்கிய? இம்புட்டு வருஷம் ஆச்சு உக்காந்து வியாக்கியானம் பேசி உதடு தேயுதுல்ல. இப்போ கொஞ்சம் எழுந்து வாங்க, உடம்பும் கொஞ்சம் வணங்கி வரட்டும். அதான் நீங்க செய்றீங்களே மேடம், அப்புறம் என்ன? நான் வேற என்னத்துக்கு? அப்ப அமைதியா இருக்க வேண்டியது தானே. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டா ஒத்துக்குறீங்களா? ஏய், என்னடி அவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்க? இந்த வேலையை பாருங்க. கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கமா? அதுதான் வருஷ கணக்குல பாக்குறோமே. அவனுங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாதுடி. அதுக்குன்னு இப்படியே இருந்துடாதீங்க, கொஞ்சம் கத்துக்குங்க. கூட்டிடா. இந்தா. ஏமா கணக்கு பார்த்துட்டு இருக்கான், என்னம்மா நீ? ஏய், இதுனா பெரிய கம்பு சுத்துற வேலையா? ஏமா எங்களுக்கு தெரியாதுடா. அவங்க வேலை வேலை கேட்காத. நானும் பார்த்து சும்மா என்னமோ பேசிட்டே இருக்கேன். குடு அல்ல. இப்போ உனக்கு தொடக்கணும் அவ்வளவுதானே? எப்படி தொடக்கிறேன் பாரு. உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கு தெரியும். போங்க போங்க. தெரியாம கை தவறி. நான் தான் தெரியாம சொல்லிவிட்டேன். போங்க. நீங்க பண்ணி கிழிச்சது போதும். போங்க, உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க வேலையை சொல்லிக்கிட்டே இருங்க. நாங்க செஞ்சுக்கிட்டே சாகுறோம். போங்க போங்க. இந்த புடி மூஞ்சிய பார். நாளம் மண்டையம். ஏன் சும்மா அவங்கள்ட்ட பம்பளுக்குற? ஏதோ வேலை செய்யணும்னு போனேன். லேசா அப்படி கை தவறிச்சு. அதே தான் நான் கேட்கிறேன். பேசாம இருக்க முடியாதா? நமக்கு தான் இங்கே வேலை இருக்குல்ல, அதை செய்ய. அறிவு, என்னடா? உள்ள பயங்கரமான கிளீனிங் நடந்துட்டு இருக்கு. தரைய சும்மா பல 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 பலன்னு கண்ணாடி மாதிரி தேய்ச்சி மொழிவிட்டு இருக்காங்க. என் மூஞ்சியே தெரியுதுன்னா பாத்துக்கோ. ஏன் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆட்டத்தை ஆரம்பி அறிவு.